எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதமரியாதையும் வானத்தோட புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்குள் அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையது நோக்கியிருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலவற்றை எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட முதல் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எலியாவினுடைய ஆவியால் எலிசா நிறைவு பெற்றார். தீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில்
நீ எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச் செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடும் சொல்லை சீனாய் மலை மீதும் பழி வாங்கும் தீர்ப்பை ஓரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். வழி தோன்றர்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சுறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக் கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியவனாய் இருந்தது. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிவுரை பாடல் பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரே பணி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரின் பணி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரின் பணி கூறுங்கள். நெருப்பு அவர் முன் செல்கின்றது. சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரின் பணி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்கள் இனங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரின் பணி கூறுங்கள். உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமையடித்துக் கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர். அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரின் பணி கூறுங்கள். அனைவரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு பங்கிலே ஒரு சகோதரி, அவருடைய அப்பா மிகவும் உடல்நல குறைவால் இருக்கிறார் என்று பங்கு தந்தையிடம் வந்து, தயவு செய்து நீங்கள் வந்து என்னுடைய தந்தைக்காக ஜெபிக்க வேண்டும், அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்று அந்த சகோதரி கேட்டுக்கொண்டார்கள். பங்கு தந்தையும் அந்த இல்லத்திற்கு சென்று அந்த சகோதரை சந்திக்க அந்த அறைக்குள் சென்றார். அப்பொழுது அந்த தந்தையானவர் படுத்த படுக்கையாக அவர் அந்த அறையிலே படுத்து கொண்டிருந்தார். அவருடைய அருகிலே ஒரு காலி சேர், எம்டி சேர் போடப்பட்டிருந்தது. இப்போ பங்கு தந்தை நினைத்தார், இது நம்ம வர்றது தெரியுதுதான், இந்த சேர் போடப்பட்டிருக்கு என்று அதில் அமர்ந்து அந்த சகோதரரை, அந்த உடல்நிலை சரியில்லாதவரை பார்த்து, உங்களுக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், உங்களுடைய பங்கு தந்தை நான் எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரிக்கிறார். விசாரித்துவிட்டு அவர் அந்த தந்தையிடம் கேட்கிறார், நீங்கள் நான் வர்றது உங்களுக்கு முன்னதாகவே தெரியுமா? இந்த சேர் நீங்கள் போட்டு ரெடியாக எனக்காக போட்டு வச்சுருக்கிறீங்க என்று அந்த ஃபாதர், அந்த பங்கு தந்தை கேட்கிறார். அப்போ அந்த மனிதர் சொன்னார், அந்த தந்தை, ஃபாதர், இல்லைங்க ஃபாதர், இந்த சேரு எம்டியாக போட்டிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதை வந்து இந்த சேரு எம்டியாக போட்டிருக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் இளம் வயதில் ஜெபம் செய்கிறது கிடையாது, கோயிலுக்கு போகிறது கிடையாது, எனக்கு கடவுளே இது யாருன்னு தெரியாமல் இருந்தேன். ரொம்ப வருஷமாக அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய நண்பர் முறை சொன்னார், கொஞ்சம் நான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எப்பவுமே ஒரு எம்டி சேர் போட்டுக்கோ உன்னுடைய அறையில். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அந்த சேரில் அமர்ந்துகிட்டு இருக்கிறார் என்று நீயே கற்பனை செய்து கொள். அதில் உண்மையாகவே அவர் அமர்ந்திருக்கிறார் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்படி நம்பி விசுவசித்து நீ அவரிடம் பேசு, உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லு, உனக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னார் அந்த என்னுடைய நண்பர். அதே போன்று நான் செய்ய ஆரம்பித்தேன். இன்று வரை நான் அந்த சேர், அங்கே எம்டி சேரை போட்டு தினமும் 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன் ஆண்டவர்கிட்ட. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்து கொடுத்தார். கஷ்டங்களிலே எனக்கு பலத்தை கொடுத்தார், சக்தியை கொடுத்தார். இப்பொழுது நான் இந்த படுத்த படுக்கையாக இருக்கிறேன். தினமும் 1 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட நான் பேசுகிறேன் அந்த
சேரில் அவர் வந்து அமர்ந்து கொண்டு என்னுடன் பேசுவார். ஆனால் இதை என்னுடைய மகள்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்க பார்த்தாங்கன்னா, என்னுடைய மகள் பார்த்தாலா என்னை கொண்டு போயிட்டு எங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுவான். என்ன ஒரு காலி சேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு எங்கள் அப்பா என்று பயந்துடுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடாது அவர் எங்கள் மகன்கிட்ட. சரி, நான் சொல்ல மாட்டேன். பங்கு தந்தை அவருக்காக வச்சு வைத்துவிட்டு சில நேரம் அவருடன் உரையாடிவிட்டு அவர் வந்துவிட்டார். அடுத்த நாளே அலைபேசியிலிருந்து ஃபோன் வருது. வந்து மக ஃபோன் பண்ணுறாங்க. ஃபாதர், என்னுடைய தந்தை இறந்து விட்டார். என்னுடைய தந்தை இறந்து விட்டார். நான் அவருடன் நல்லா நீங்கள் வந்து ஜெபம் செய்துவிட்டு போன பிறகு கொஞ்ச நேரம் ஜாலியாக அவர் பழைய அந்த காலத்தில் அவர் பல ஜோக்கெல்லாம் சொல்லி என்னை ரொம்ப சிரிக்க வைச்சார். நான் நல்ல ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவர் இறந்து கிடந்தார். ஆனால் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, அவர் அந்த சேர் மேலே போயிட்டு தலையை சாய்த்து இறந்துருந்தார். அதுதான் எனக்கு என்னன்னு புரியல ஃபாதர். அப்போ ஃபாதருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. அப்போ ஆண்டவர் மடியில் தான் அவர் இறந்திருக்கிறாரு என்று தந்தை அந்த மகள்கிட்ட சொல்லலை. ஆனால் அந்த பங்கு தந்தை புரிந்து கொண்டார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஜெபம் என்பது அப்படிதான். ஜெபம் என்பது ஆண்டவரோடு உண்மையிலேயே நாம் ஜெபம் செய்து பல வார்த்தைகளால் சொல்லி ஜெபிக்கிறது கிடையாது. நம்ம கத்தி ஜெபிக்கிறது கிடையாது. நமக்கு புரியாத பாஷையில் பேசுவது கிடையாது. உண்மையாகவே ஆண்டவர் ஃபிசிக்கலாக அவர் இந்த மண்ணுலகிலே பிறந்து இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து பல புதுமைகளை செய்து அவர் சிலுவையிலே நமக்காக மரித்து உயிர்த்த கடவுள். அவர் வாழ்கின்ற கடவுள். அப்போ நம்ம அவரோடு உண்மையான அந்த உயிருள்ள உறவை வளர்த்து கொள்ள ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். நம்ம ஜெபமானது எப்படி இருக்கணும்னா, உண்மையாகவே ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், என் அருகில் இருக்கிறார், என் முன்பாக இருக்கிறார், என்னோடு பேசுகிறார். நம்ம வீட்டில் ஜெபிச்சாலும் சரி, நம்முடைய ஆலயத்தில் வந்து திருப்பலியில் பங்கு கொண்டு ஜெபித்தாலும் சரி, ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார் என்பதை கற்பனை மட்டுமல்ல, விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது நாம் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். பரிசேயர்களைப் போல நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் அவர்களுக்கு, சீடர்களுக்கு பரலோகத்து மந்திரத்தை சொல்லித்தரார். இதில் ஏன் மந்திரம் சொல்றது தெரியுங்களா? பரலோக மந்திரம்னா நான் ரிப்பீட் பண்ணுவோம் இல்லைங்களா? இதை எத்தனை முறை வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆனால் சொல்லும் பொழுது உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். உணர்ந்து ஒரு வார்த்தையும் உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? கடவுள் ஏசாண்டவர் அவராகவே சொன்ன வார்த்தைகள். இப்படிதான் நீங்கள் ஜெபிக்கணும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வார்த்தைகள் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு சில நேரத்தில் நம்ம தினமும் சொல்கிறதால இட் பிகம்ஸ் ஹேபிட். ஒரு மாதிரி இந்த ஆட்டோ பைலட் இப்போ கார்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ ஆட்டோ மோடில் போட்டுவிட்டா அது மாதிரி போகும். ஏரோப்ளைன் ஆட்டோ மோடில் போட்டுவிட்டா அது மாதிரி போகும். நம்ம பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஃபாதர் சொன்னார்னா அப்படியே நமக்கே தெரியாமல் நம்ம அறியாமல் அந்த வார்த்தை வந்துட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் ஒரு சில நேரத்தில் அந்த வார்த்தைகள்லாம் உண்மையிலேயே என்னுடையதா என்று ஒரு கேள்விக்குறி தான். நம்ம சொல்லுவோம், அது அப்படியே சத்தமாக சொல்லுவோம். ஆனால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதா என்பதை உணராமலே சொல்லியிருக்கிறோம். இந்த பரலோகத்து மந்திரத்தை இரண்டாக பிரித்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். முதல் கடவுளை நாம் புகழ்கின்றோம், அவரை ஆராதிக்கின்றோம், அவரை நாம் கடவுளாக அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நாம் வணங்குகின்றோம், அவரை புகழ்ந்து பாடுகின்றோம். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் நடக்க நம்மை நாம் அனுமதிக்கின்றோம். கீழ்ப்படிந்துள்ளவர்களாக பணி உள்ளவர்களாக ஆண்டவருடைய உடைய சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக என்று சொல்கிறோம். அதாவது மண்ணுலகில் நிறைவேறுவது என்னுடைய வாழ்வில் நிறைவேறுக, உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல
நம்முடைய விருப்பப்படி. ஆனால் நம்ம அந்த வார்த்தைகளை உணர்ந்து சொல்கிறோமா? என்னுடைய விருப்பப்படி தான் நடக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். கடவுளுடைய விருப்பப்படி என்னுடைய வாழ்வில் எல்லாம் நிகழ வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. அப்படி நினைத்தோம் என்றால் நமக்கு இந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ், இந்த மன வருத்தம், கவலை இதெல்லாம் நமக்கு குறைஞ்சிடும். கடவுளுடைய விருப்பப்படி நடக்குது, எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று நாம் தைரியமாக இருப்போம் இல்லைங்களா? ரெண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மன்றாட்டுக்களை எடுத்து வைக்கிறார். அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். அன்றாட உணவு, நமக்கு உணவு முக்கியம். ஆனால் உணவே வாழ்வாக நம்ம வாழறது கிடையாது இல்லைங்களா? ஆனால் நமக்கு தேவையானதை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். பிறகு முக்கியமான ஒரு பகுதி மன்னிப்பது. ஆண்டவரே, நாங்கள் பிறருடைய பாவங்களை குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்றோம். அதையும் நம்ம உணர்ந்து சொல்றோமா? நாம பிறருடைய குற்றங்களை மன்னித்தால் தான் ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார் இல்லைங்களா? நம்ம கடினமான உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் வரோம். பாவம் செய்துவிட்ட பிறகு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுகின்றோம். நம்ம நல்ல நிலையில் இருக்கும் பொழுது பிறரை என்ன பண்றோம்? தீர்ப்பிடுறோம். பாவத்தில் இருக்கும் பொழுது நாம சரண்டராயிரும் இல்லைங்களா? ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் நாம் அந்த பாவத்தை விட்டு விலகி நல்ல மனிதனாக நான் வந்து விட்டேன், நல்ல மனிதனாக வாழ்கிறேன், நீதிமானாக வாழ்கிறேன், இப்போ எனக்கு முன்பு இருக்கிறவர்கள் எல்லாம் பாவிகள். ஆண்டவர் சொல்றார், கருணையான உள்ளத்தோடு உன்னை நான் மன்னித்தது போல நீ உனக்கு எதிராக செய்த பிறருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ அந்த பகுதி மிகவும் முக்கியமானதாக ஆண்டவர் வலியுறுத்தி சொல்றார். கடைசியாக சோதனைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டவரே சோதிக்கப்பட்டார் இல்லைங்களா? மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 32 ஆண்டவர் தூய ஆவியினால் பாலை நிலத்துக்கு எடுத்து சென்று சோதிக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவரே சோதிக்கப்பட்டார் பொழுது நமக்கும் சோதனைகள் வாழ்விலே வரும். அப்போ நமக்கு சக்தி தேவை இல்லைங்களா? சோதனைகளை வென்று, தீமைகளை வென்று நாம் இந்த உலகிலே ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ சக்தி தேவை. இப்போ பரிசுத்த ஆவியானவரிடம் கேட்கதான் அந்த கடைசி வார்த்தைகள், சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்தரணும். முதல் பகுதி தந்தைக்குரியது. நடுவில் பாவங்களை ஆண்டவரை மன்னியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகன் வழியாக இந்த உலகிலே பாவ மன்னிப்பை கொண்டு வந்த இயேசு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். இறுதி பகுதி சோதனைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கின்றவர், நம்மை வழிநடத்துகின்றவர், நம்மை அவருடைய ஞானத்தால் நிரப்பி நம்முடைய வாழ்வானது தகுந்த பாதையிலே கடவுள் நமக்கு வகுத்திருக்கின்ற பாதையில் நடக்க ஆவியானவர் நமக்கு உதவுகின்றார். இந்த 3 பகுதி பாருங்க, இந்த ட்ரினிட்டேரியன் காட் அட்ரஸ் பண்ணுது. தந்தைகிட்ட மட்டும் நம்ம ஜெபிக்கல, 3 ஜெபத்திலையும் 3 ஆட்களும் அங்கே இருக்கிறார்கள். எனவே இந்த ஜெபத்தை நாம் உண்மையிலேயே உணர்ந்து, அழகான இந்த ஜெபத்தை உணர்ந்து ஜெபித்தால் இதை விட ஒரு ஜெபம் வேற எங்கேயும் இருக்க முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த ஜெபத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது உணர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய ஜெப வாழ்க்கையானது நான் சொன்னது போல, இந்த கதை வழியாக சொன்னது போல ஆண்டவருக்கு நெருங்கிய உறவை ஏற்படுத்துகின்ற ஒரு ஜெபமாக நாம் நம்முடைய வாழ்விலே ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்வு நன்றாக இருக்கும் பொழுது நாம் நன்றாக நல்ல மனிதர்களாக மாறுவோம். ஜெபம் கடவுளை மாற்றார், நம்மளை தான் மாற்றும். ஆண்டவர் முன்பாக அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது கடவுள் நம்முடைய வாழ்வு நிலை நாம் எப்படி இருக்கிறோம் என்று ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்வார். நம்ம உரையாடும் பொழுது கடவுள் நமக்கு நீ இப்படியாக இருக்க வேண்டும், என்னுடைய மகனே மகளே நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஜெபத்தின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுப்பார். எனவே நாம் தினமும் நம்முடைய வாழ்விலே இறைவனிடம் உரையாடுவோம், உறவாடுவோம், இறைவனால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.
என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன் உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன் நிறைவினை காண விரைகின்றேன். நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன் நிறைவினை காண விரைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்து இனி எல்லாம் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்து இனி எல்லாம் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டேன் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மாறிய பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, மக்களின் தாழ்வு கொடுக்கும் இந்த அம்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான்படையின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாடோ, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் முது திரு அவை எங்கள் நிறைவு பெறச் செய்தருளும். நீரி உலகில் நம்மிடம் அழைத்துக் கொண்ட எம் சகோதரர்கள், இன்று நாங்கள் திருப்பலி நினைவு கூறும் ஆன்மாக்கள், மேலும் எங்கள் குடும்பத்திலே மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் உம் அடியார்கள் இவர்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் இணைய ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் ஜெபிக்க போகின்ற இந்த விண்ணக தந்தையின் ஜெபம் நமது ஆண்டவரால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவருடைய திருவாய் மலர்ந்து நமக்கு போதித்த அன்பின் வார்த்தைகள். தந்தையை, நம்முடைய கடவுள் விண்ணக தந்தையை எவ்வாறு நாம் அழைத்து ஜெபிக்க வேண்டும் என்று அவராகவே கற்றுக் கொடுத்த ஜெபம். அதை உணர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் சொல்லும் பொழுது அதை உணர்ந்து நம்முடைய வாழ்விலே உண்மையாகவே இந்த வார்த்தைகள் வாழ்வாக வேண்டும் என்று உணர்ந்தவர்களாய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும்
எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் நலமுடன் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் தரும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் ஆண்டவர், உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என் ஆன்மா வாழ்வதை.
யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையை தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீ பற்றியதை செய்த பிறருக்கு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோரால் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மண்ணகம் நோக்கிய காப்பெறுதலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நாளிலே அன்னையின் பரிந்துரை நாடி அன்னையிடம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அதற்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் கொண்ட உமது இத்திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அந்த இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு